வெல்கம் ஸ்டூடெண்ட். ஐம் கணேசன். ஸோ இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் இந்த சம் பார்க்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி 2026 கேட்டது தான். செட் 3. ஆக்சுவலாக இந்த வருஷத்தில் கேட்ட 3 செட்லையுமே டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் செகண்ட் டைப் கொஷின் தான் கேட்டிருக்கோம். சரிங்களா? பொதுவாகவே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செகண்ட் டைப் வந்து ஸ்கிப் பண்ணுவாங்க, அந்த டிஎக்ஸ் பை டிஒய். அதனால பாருங்க, அந்த வருஷம் வந்து கேட்டது 3 செட்லையுமே டிஎக்ஸ் பை டிஒய் டைப் தான் கேட்டாங்க. சரி, இப்போ இந்த சம் பார்க்கலாம். எப்படி நம்ம ப்ரொசீட் பண்ண போகிறோம் பார்ப்போம். இப்போ கொடுத்துருக்க ஈக்குவேஷன் மட்டும் எழுதுங்க. என்னன்னா எக்ஸ் மைனஸ் சைன் ஒய் இன்ட்டு டிஒய் பிளஸ் tan y dx is equal to 0. ஸோ நம்ம வழக்கமாக டிஒய் பை டிஎக்ஸை கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறமேட்டு தான் இது டிஎக்ஸ் பை டிஒய்ல போட முடியுமா, டிஒய் பை டிஎக்ஸ்ல போட முடியுமா நம்ம லேட்டராக டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இது பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் சைன் ஒய் இன்ட்டு டிஒய் is equal to minus tan y dx. So dy by dx is equal to minus tan y divided by x minus sin x sin y. இப்போ இதில் பார்த்தோம்னா கண்டிப்பாக இது வந்து ஹோமோஜீனியஸ் கிடையாது, வேரியபிள் செப்பரபிளும் கிடையாது, லீனியர் தான். இப்போ லீனியர்லேயே ஒய் டேர்ம் நிறைய இருக்கிறதுனால கண்டிப்பாக டிஎக்ஸ் பை டிஒய் ஃபார்மேட் தான். பட் எனிகாவும் நான் சொன்னல, கீழே 2 டேர்ம் இருக்கு, மேலே 1 டேர்ம் இருக்கு. அப்போ நம்ம ரெசிப்ரோக்கல் பார்க்கணும்னா தான் இந்த சம்மை ப்ரொசீட் பண்ணவே முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால நான் இதை ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கிறேன். டிஎக்ஸ் பை டிஒய் ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது இந்த மைனஸை கீழே கொண்டு வந்துட்டீங்கன்னா சைன் ஒய் மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை டேன் ஒய் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வழக்கமாக பிரிக்கிற மாதிரி சைன் ஒய் பை டேன் ஒய் மைனஸ் எக்ஸ் பை tan y அப்படின்னு பிரிச்சுக்கலாம். இந்த சைடு வந்து dx by dy. ஸோ அதுக்கப்புறம் இந்த x by y அந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா dx by dy, இந்த x by tan y அந்த சைடு கொண்டு பிளஸ் x by tan y is equal to sin y divided by tan y வந்து sin y by cos y அப்படின்னு எழுதலாம். அப்போ இதில் கூட பார்த்தீங்கன்னா இந்த சைன் ஒய்க்கு இந்த சைன் ஒய் கேன்சல். இப்போ ஃபைனலாக டிஎக்ஸ் பை டிஒய் பிளஸ் இந்த டேன் ஒய் ரெசிப்ரோக்கல் 1 பை டேன் ஒய்னானது காட் ஒய். ஸோ காட் ஒய் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இது அப்படியே மேலே போச்சுன்னா காஸ் ஒய். ஸோ இதுதான் நம்மளோட டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட செகண்ட் டைப், டிஎக்ஸ் பை டிஒய் பிளஸ் பிஎக்ஸ் ஈக்குவல் டு கியூ அந்த ஃபார்மேட்ல இருக்கு. அப்போ கம்பேர் பண்ணீங்கன்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் தான் பி. இங்க எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் அது காட் ஒய் அப்படின்னா பியோடது வந்து காட் ஒய், கியூன்றது ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறது காஸ் ஒய். அப்போ வழக்கமா இன்டெகிரல் ஃபேக்டர் கண்டுபிடிக்க வேண்டியது. ஸோ இன்டெகிரல் ஃபேக்டர் வந்து இ பவர் இன்டெகிரல் பிடி ஒய். இப்போ இ பவர் இன்டெகிரல் பியோட வேல்யூ காட் ஒய் into dy. So integration one of the formula cot x oda integral log sin x. அப்போ cot y oda integral log sin y. log sin y. So e க்கு log cancel ஆயிடுச்சுன்னா sin y. So integral factor கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த டைப்புக்கு சொல்யூஷன் ஃபார்முலால இதை கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணிட வேண்டியதுதான். ஸோ ஜென்ரல் சொல்யூஷன். ஸோ ஜென்ரல் சொல்யூஷன் ஃபார்முலா என்னது? இந்த டைப்புக்கு செகண்ட் டைப் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு x into integral factor equal to integral q into integral factor into dy. ஸோ இதில் எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஓ x into integral factor வந்து sin y is equal to integral q, q ஓட வேல்யூ cos y, integral factor வந்து sin y into dy. இது எப்படி இன்டெகிரல் பண்றது? ஸோ இதை 2 வகையாக இன்டர் பண்ணலாம். சைன் ஒய்யை டீன்னு எடுத்து வச்சு சம் போடலாம். அப்படி இல்லைன்னா இதுக்கு ஒரு ட்ரிகனாமெட்ரி ஃபார்முலா இருக்கு. சைன் 2a அப்படின்றது 2 sin a cos a. ஆனால் இங்கே சைன் ஒய் காஸ் ஒய் தான் இருக்கு. அப்போ அந்த ட்ரிகனாமெட்ரி ஃபார்முலா எப்படி இது எப்படி எழுதலாம்னா இன்டெகிரல் சைன் 2y by 2 அப்படின்னு எழுதலாம். அதாவது இந்த ஃபார்முலாலே மாடிஃபை தான். சைன் 2a by 2 தான் sin a cos a. புரியுதுங்களா? அதனால தான் sin y cos y sin 2y by 2 அப்படின்னு எழுதிக்கிட்டேன் இன்ட்டு dy. அப்போ இதோட இன்டெகிரல் sin 2y ஓட இன்டெகிரல் மைனஸ் காஸ்
2y டிவைடட் பை 2 ஆல்ரெடி 2 இருக்கனால 2 into 2 4 plus c. இந்த சைடு வந்து x into sin y. ஸோ இதுதான் இந்த சம்மோட ஜெனரல் சொல்யூஷன். அவ்வளோதான், நிறுத்திடலாம் அப்படியே. ஓகேங்களா?